ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. அடிக்கடி பாடல் கேட்கக்கூடிய நபரா நீங்க? எந்த வேலை செஞ்சாலும் பின்னாடி பாட்டு ஓடிட்டே இருக்குமா? டிராவல் போனா கூட பாட்டு இல்லாம உங்களால டிராவல் பண்ண முடியாதா? இல்ல எந்த வேலை அப்பவும் கூட சின்ன சின்ன பாடல்களை நீங்க முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்ப இந்த காணொளி உங்களுக்கானது தான். இதுவே நீங்க தியானம் 3 மணி நேரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா, அது எப்படிங்க 3 மணி நேரம் தியானம் பண்றது அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அதுவே 3 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் அந்த படத்தோட ஒன்றி போக முடியுது. உங்களுடைய மனம் எல்லாம், உங்களுடைய கவனம் எல்லாம் அது மேலேயே போகுது இல்லையா? இந்த மாதிரியான விஷயத்த இசையும் செய்யும். புத்தனுடைய சிலைகளில் இப்படியான சிலை வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய கையை இப்படி கீழே பூமியில் தொட்டு பார்க்குறாரு. நம்ம இங்கே தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரியான சிலை இருக்கான்னு பாருங்க. இப்படி கீழே வைக்கிறப்ப அவருக்கு என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த சிந்தனையும் உங்களை சுற்றி ஓடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ என்ன சூழலில் இருக்கிறோம், இது எதுவுமே தெரியாத அளவுக்கு அந்த இசையோடையே கரைஞ்சு போகக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த பாடல் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏங்க எந்த நேரமும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கு, அதான் நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னா, இல்லைங்க ஏதோ வீடு அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படிங்கிற காணொலியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி பாடல் கேட்கக்கூடிய நபரா நீங்க? எந்த வேலை செஞ்சாலும் பின்னாடி பாட்டு ஓடிட்டே இருக்குமா? டிராவல் போனால் கூட பாட்டு இல்லாமல் உங்களால் டிராவல் பண்ண முடியாதா? இல்லை எந்த வேலை அப்பவும் கூட சின்ன சின்ன பாடல்களை நீங்கள் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த காணொளி உங்களுக்கானது தான். என்னங்க பாட்டுக்கும் பிரபஞ்ச ரகசியத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்குங்க. பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதிக்கும் பாடலுக்கும் இசைக்குமான சம்பந்தத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். பொதுவாக இசை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனசை அது வயப்படுத்தி கொண்டு போய் அந்த சிந்தனைக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு சோகமான ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சோகமான சம்பவங்கள் உங்களோட மனசுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். ஆமாம், அன்னைக்கு இப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி உங்களையும் அறியாமல் உங்களுடைய சோகத்தோட அந்த சோகத்தை கனெக்ட் பண்ண வச்சு அந்த நேரத்தில் ஏன்னே தெரியாது சில நேரங்களில் கண்ணீர் கூட வந்திருக்கும் உங்களுக்கு சோகமான பாடல் கேட்குறப்ப. இதுவே உற்சாகமான பாடல் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக உற்சாகமாகி அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி தான் இசை உங்களை என்ன செய்யுது அப்படின்னா அந்த நேரத்தில் பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவும் ஒரு வகையில் தியானம் தான். மனம் மறந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா? மனம் இருக்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தானே தியானம்னு சொல்கிறோம். இப்போ இந்த மனதை தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த இசைக்கு உண்டுங்க. இப்போ ஒரு மூவி பார்க்குறதுக்காக தேட்டர் போகிறீங்கன்னு வைங்க, அந்த 3 மணி நேரமும் உங்களால் அந்த மூவியோட ஒன்றி போக முடியுதா இல்லையா? இதுவே நீங்கள் தியானம் 3 மணி நேரம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், அது எப்படிங்க 3 மணி நேரம் தியானம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. அதுவே 3 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் அந்த படத்தோட ஒன்றி போக முடியுது. உங்களுடைய மனம் எல்லாம், உங்களுடைய கவனம் எல்லாம் அது மேலேயே போகுது இல்லையா? இந்த மாதிரியான விஷயத்த இசையும் செய்யும். இசை என்ன பண்ணும் அப்படின்னா, அதோடையே சேர்த்து உங்களை ட்ராவல் பண்ண வச்சிடும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்க வச்சிடும். வரலாறு எங்கும் இதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நீங்கள் நாசி கேம்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அத்தனை பேர் அடைஞ்சிருந்த ஒரு கேம்ப் தான் இந்த நாசி கேம்ப். உலக போகிறப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எது அவங்களுக்கு வாழ்வதற்கான உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசை மட்டும்தான். அங்கே இருந்ததில் பாடி அவங்க கிட்டார் வாசிக்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறப்ப அந்த இசையின் காரணமாக மட்டும்தான் அந்த நாசி கேம்பில் உயிர் வாழ முடிஞ்சதுன்னா, அந்த அளவுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சோகத்தையும் மறக்க வச்சது இசை மட்டும்தாங்க. பேராசனாக இருக்கக்கூடிய புத்தன் ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம், ஞானம் அடைந்து அந்த முதல் தியானத்தை மேற்கொண்டு வெளியே வராரு. வரப்போ அவருக்குள்ள பெரிய குழப்பம். நம்ம இருக்கிறோமா இல்லையா, நம்ம விழிப்பில் இருக்கிறோமா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இது உண்மையா பொய்யா, நிழலா நிஜமா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் அவருக்குள்ளாக வருது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாராம், புத்தனுடைய சிலைகளில் இப்படியான சிலை வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய கையை இப்படி கீழே பூமியில் தொட்டு பார்க்குறாரு. நம்ம இங்கே தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான சிலை இருக்கான்னு பாருங்கள். இப்படி கீழே வைக்கிறப்ப அவருக்கு என்ன கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமை சீடர் கேட்குறாரு. கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, இரைச்சலுடன் கலந்த இசையை நான் என்னால் உணர முடியுது அப்படிங்கிறாரு புத்தர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த இரைச்சலோடு கூடிய அந்த இசையையும் உணர முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த உலகமே இசையினுடைய தொடர்புனால தான் இருக்குது. அதனால தான் இசையால் வசமாக இதயம் எது அப்படின்ற கேள்வி கூட இங்கே எழுப்பப்படுது. இது வரைக்கும் நீங்கள் நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இப்படி கேட்டிருக்கீங்களா? அதாவது ஒன்று அந்த இசையோடையே மெய் மறந்து போயிடணும், இல்லைன்னா அந்த பாடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய வரிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கப்ப முழுமையாக நீங்கள் உங்களையே மறந்து போகணும். இந்த அளவுக்கு நீங்கள் பாடல் கேட்டிருக்கீங்களா? வேறு எந்த சிந்தனையும் உங்களை சுற்றி ஓடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ என்ன சூழலில் இருக்கிறோம், இது எதுவுமே தெரியாத அளவுக்கு அந்த இசையோடையே கரைஞ்சு போகக்கூடிய நிலையில் நீங்கள் அந்த பாடல் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். இது மிகப்பெரிய ஒரு மெடிடேஷனுங்க. இந்த பாடலோடு சேர்ந்து போகக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இது உங்களை மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு தியானத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் கரைய வைக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, பாட்டோடையே போயிடுவீங்களே தவிர அதுவும் ஒரு இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு போதை ஆயிரும். பாடலோடு மட்டுமே கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரியான விஷயமாயிரும். அதையும் கடந்து வெளியே வரணும். கடந்து வெளியே இந்த பிரபஞ்சத்தோட உங்களுடைய மன குவியலை எல்லாத்தையும் வேறு எங்கெங்கெல்லாம் டிவியேட் ஆகுறீங்களோ அது எதுவுமே இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் நான் இந்த விஷயத்தை பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னா, அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏங்க எந்த நேரமும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கா? அதான் நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னா, இல்லைங்க ஏதோ வீடு அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது, ஏதோ ஒரு பக்கம் அது அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்பாங்க. இல்லைங்க, அமைதியாக இருக்கிறதுக்குள்ளே இந்த மனம் பழக்கப்படலை பாருங்கள். ஒரு சில பேச்சுலர் ரூம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஒரு பக்கமாக, ஆனால் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். என்னன்னா மனம் என்ன நினைக்கல அப்படின்னா அமைதியை ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் நம்மக்கிட்ட இல்லை. ஏதோ நிசப்தமாக இருக்கே, இது என்ன வீடு அமைதியாக இருக்குது, எடுத்த எடுப்புலேயே கேட்குற விஷயம். யாராவது உள்ளே புதுசாக வராங்க, வீடு அமைதியாக இருக்குன்னா என்னங்க வீடு இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அமைதிக்கு இந்த மனம் இது வரைக்கும் பக்குவப்படவும் இல்லை, பழக்கப்படவும் இல்லை. அப்போ இந்த இசையினுடைய தன்மை எங்கே போய் முடியணும் அப்படின்னா, நம்ம மன அமைதியை நமக்கு பழக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாடல் கேட்கக்கூடிய திறன் நமக்கு அங்கே கொண்டு போய் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டுச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிறோம். நம்ம கேட்குறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் எப்படி கேட்கணும்னு தெரியாமல் இருக்கும். மனம் அமைதியானாலே நீங்கள் எதுவும் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. மனம் அது செம்மையானால் மந்திரங்களே தேவையில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த மன அமைதி ஏற்பட்டாலே போதும், நீங்கள் எதையுமே கேட்க வேணாம், உங்களுக்கு தானாக எல்லாமே கிடைக்கும் பாருங்க. ஹீலர் பாஸ்கர் உங்களுக்குலாம் தெரிந்த நபர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பாட்டை அவர் திருப்பி திருப்பி கேட்பாராம். நிறைய தடவை அந்த ஒரு பாட்டை கேட்குறப்ப அவருடைய மனசு ரொம்ப அமைதியாகுது அப்படின்னு சொல்கிறாரு. இது எத்தனை பேருக்கு சாத்தியப்படும்னு தெரியல. ஏன்னா 10 செகண்டுக்குள்ளேயே 10 பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நம்ம தாவிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படியான நபர்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு பாட்டை திரும்ப திரும்ப உங்களால் எத்தனை தடவை கேட்க முடியுதுன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய மனம் அமைதிக்கு சாத்தியப்படுமா, இல்லை அமைதியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பாட்டிலேருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த பாட்டு குறித்தே என்னால் சிந்திக்க முடியுதா, எனக்கு பிடிச்ச பாட்டு இதுதாங்க, இந்த பாட்டு கேட்குறப்ப நான் என்னையவே மறந்து போகிறேன் அப்படின்னு ஏதாவது பாடல் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கே வரணும், இதனுடைய எண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், மனம் அந்த பாட்டு இல்லாமையே கூட ஒருங்கிணைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தில் பாட்டு இருக்கிறதுனால லயிச்சு போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதுவே இல்லாமல் அந்த பாடலே இல்லாமல் கூட உங்களுடைய கவனம் ஒரே நேர்கோட்டில் போகிற அளவுக்கு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் ஆகிரும். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு நல்ல பிடிச்சமான ஒரு பாட்டை கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டுடைய சிந்தனையிலே எவ்வளோ நேரம் உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ நேரம் அந்த பாடல் குறித்தே உங்களால் சிந்திக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டுடைய தாக்கத்தில் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதுன்னு பார்க்குறப்ப தான் உங்களுடைய மனசு அமைதியை ஏற்றுக்கிற முடியுதா, அமைதியை ஏற்றுக்கிறதுக்கு பக்குவப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னா அந்த படத்துடைய சிந்தனை ஒரு 1/2 மணி நேரமாவது அந்த தாக்கம் இருக்கும் நமக்குள்ளே இல்லையா? அதே மாதிரி ஒரு பாட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டுடைய சிந்தனை எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ட்வின் டவர் அட்டாக். அமெரிக்காவே ஸ்தம்பிச்சு போன ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம், அந்த இரட்டை கோபுர தகர்ப்பு. அப்போ அன்னைக்கு ஈவினிங் மொத்த அமெரிக்கர்களும் கூடி இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமாங்க? வி ஷால் ஓவர் கம், வி ஷால் ஓவர் கம், வி ஷால் ஓவர் கம் சம்டே அப்படிங்கிற பாட்டை பாடினாங்க. நாங்கள் இதில் மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு
அந்த இசையின் மூலமாக அவர்கள் எடுத்த முன்னெடுப்பு இருக்குல்ல, இன்னைக்கும் அமெரிக்கா வந்து ஒரு வல்லாதிக்க நாடாக தான் இருக்கு இல்லையா? அப்ப அந்த இசையினுடைய பிரமிப்பு, இசையினுடைய தாக்கம் ஒரு மனசை எந்த அளவுக்கு பிடிச்சு வைக்குது பாருங்க. இதுவும் ஒரு வகையில தியானத்திற்கு ஒப்பானது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் எப்படிங்க உருவாச்சு அப்படின்னு கேட்டா, ஒளியிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நாத தத்துவம் அப்படின்னு பேசுவோம். நாதத்திலிருந்து தான் இந்த உலகமே உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்றது. திருநாவுக்கரசர் சைவத்துல இறைவன் குறித்து பாடுறப்ப, நாதத்திலிருந்து தான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்த ஓசை எப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாடலாக இருக்கும். அந்த பாடல் தனக்குள்ளேயே அந்த வரியாக இருக்கலாம், இல்லை இசையாக இருக்கலாம், அப்படியே கூட்டிகிட்டு போயிடும். அப்படி கூட்டிகிட்டு போகிறப்ப மற்ற கவலைகளை எல்லாமே நம்ம மறந்துடுவோம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவி காளிதாஸ் திரைப்படத்தில் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாட்டு. கேபிஎஸ் அம்மாவுடைய குரலில் ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. என்னுடைய எராவுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனாலும் இந்த பாட்டு என்னை ரொம்ப ஈர்த்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞனாக இருக்கக்கூடிய காளிதாசன், அந்த கவிஞன் காளியினுடைய அருள் பெற்ற ஒரு பேதை மேதையான கதை தானே காளிதாசனுடையது. அந்த கவிஞனுக்குள்ளாக ஒரு உளவியல் சிக்கல் ஏற்படுது. நெருக்கமாக இருக்கக்கூடிய அரசன்கிட்ட இருந்து ஒரு பிரிவு, என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு நிலையில் கவி காளிதாஸ் திணறக்கூடிய நேரத்தில் காளியே வந்து ஒரு பாடல் பாடினா எப்படி இருக்குமோ அந்த பாடல் தான் இந்த பாடல்னு அந்த இடத்துல வரும். கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடல் எழுதியிருக்கிறாரு. எனக்கு நிறைய நேரங்களில் இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் கண்ணதாசன் அவருக்காகவே இதை எழுதிக்கிட்டாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஏன்னா அந்த வரிகள் அப்படி, அதுவும் கேபிஎஸ் அம்மாவுடைய வாய்ஸோட இந்த வரி வரப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன், பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடி உந்தன் சொல்லுக்கு இணையாகுமா. என்னதான் படை குடி கொற்றம் எல்லாம் இருந்தாலும் உன்னுடைய ஒரு சொல்லுக்கு இணையாகுமான்னு சொல்லிட்டு அடுத்த வரியில சந்தனம் சேராகுமா அப்படின்னு எழுதியிருப்பாரு. சந்தனமும் சேரும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் சந்தனம் சந்தனம் தான், சேரு சேரு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி இருக்குல்ல, அதுக்கு அடுத்து எழுதுறாரு கண்ணதாசன், ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் மாபெரும் கவி வாடுமே, சீர்பெரும் கவி வாடுமே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுமேன்னு எழுதியிருப்பார். ஊருக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளாக ஒரு மனக்கலக்கம் ஏற்படுது அப்படின்னா கவிதையிலும் அது தென்படுமா, அதே நேரத்தில் தெய்வத்தினுடைய முகமே வாடி போகும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அதுதாங்க ஹைலைட்டு. என்ன சொல்லுவார் தெரியுமா, யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினில் இருப்பாயடா அப்படிங்கிற ஒரு பாட்டு. என்ன கவலை இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு பாட்டை கேட்டுட்டு இருக்கப்பயே அந்த கவலையிலிருந்து நம்ம வெளிவந்துருவோம். என்னன்னா அந்த பாடலை நோக்கியே போயிடுறோம் இல்லையா, அப்போ இந்த கவலைகள் ஒரு பக்கம் எங்கே போச்சு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆயிடுது. இப்போ இந்த பாடலுக்கான தன்மை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப தன்வயப்படுத்துது, அது அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா மியூசிக் வந்து ஒரு ட்ரெக்குங்க. எப்படி நம்ம மற்ற விஷயங்களை ட்ரெக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன சூழலில் இருக்கிறோன்றது தெரியாமல் மறந்து போகுதோ, அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இசைக்கும் உண்டு. இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா, யார் நெஞ்சிலும் மிருகத்தின் தோல் உள்ளது, அதை மாற்றியே ஆள் செய்வது பாடல்தான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்த வரி, கடவுளும் கந்தசாமியும் பேசிக்கொள்ளும் மொழி பாடல்தான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு பக்தி மார்க்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, பாடலால் பரவி இறைவனை அடைய முடியும்னு சொன்னாங்க இல்லையா. ஏன்னா மனதை இப்படி கூட ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் கேட்குறேன் ரசிக்கிறேன், அந்த பாடலுக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தேக்கமான மனநிலை இல்லாமல், பாடலே இல்லைனாலும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு பயணம் போகிறீங்கன்னு வைங்களேன், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓசையை கூட நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு காற்றினுடைய ஓசை, அதுக்கப்புறம் பறவை, எங்கேயோ ஒரு பறவை வந்து சின்னதாக கீச்சொலி எழுப்பும்ல, அது மாதிரியான ஓசையை கூட நீங்கள் ரசிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் சொல்லணும்னா, இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதருக்கு மொழியே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த இயற்கையுடைய ஓசைகளை எல்லாம் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க.
அதுக்கு தான் இந்த பாடலுடைய தன்மை உங்களை இந்த இடத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இப்படி ஏதாவது ஒரு பாடல் உங்களையே மறக்க செய்யற அளவுக்கு, உங்களை சுத்தி என்ன நடக்குது, என்ன கவலைகள் இருக்கு அப்படிங்கிறதே மறக்க செய்யற அளவுக்கு ஏதாவது பாடல் இருக்கா? திரும்ப திரும்ப அதை கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்பட்டிருக்கா? அப்படியான பாடல்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலு ஆனந்த். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். கேரளா ஹெர்பல் டீ, உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம், சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக.